வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி. நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்த பந்தலூர் ஏழமன்னா பகுதியைச் சேர்ந்த வடமாநில தொழிலாளரினுடைய 3 வயது குழந்தை நான்சி 3 தினங்களுக்கு முன்பாக சிறுத்தை புலி தாக்கி பலியானார். இந்த நிலையில் குழந்தையின் உடல் உதகை மருத்துவக் கல்லூரியில் மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்கு பின் சிறுமியின் உடல் அவருடைய சொந்த ஊரான ஜார்க்கண்டா மாநிலத்திற்கு அனுப்பி வைப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றது. குழந்தையின் உடலை அனுப்பி வைக்கும் போது குழந்தையினுடைய பெற்றோர், தாய், தந்தை ஆகியோர்கள் கண்ணீருடன் இருந்தார்கள். அவர்களை ஆற தழுவி அவர்களுக்கு ஆறுதலை சொல்லி, தமிழக முதல்வர் அவர்கள் உங்களுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்திருக்கிறார், ஆகையினால் இன்றல்ல என்றும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை என்று ஆறுதலை சொன்னதோடு மட்டுமல்லாமல், நீங்கள் உங்களுடைய ஊருக்கு ஜார்க்கண்டா ரஞ்சித் செல்கின்ற வரை உங்களுக்கான செலவினை தந்திருக்கிறார் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா அவர்கள் என்று ஆறுதலை சொன்னதோடு மட்டுமல்லாமல் 5 நபர்களுக்கு விமான டிக்கெட்டையும் எடுத்து அனுப்பியிருக்கிறார். கவலை கொள்ளாதீர்கள் என்று அவர்களை அனுப்பி வைத்து அவர்களை ஆற தழுவி அனுப்பி வைத்தார். அப்படி அனுப்பி வைத்துவிட்டு நம்முடைய செய்தியாளர்களிடம் அவர் தெரிவித்த போது, இவர்கள் ஜார்க்கண்டா மாநிலம் ரஞ்சித்திற்கு செல்வதற்கான கிராமத்திற்கு சென்றடைவதற்கான ஏற்பாடுகளை கூட நமது நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களும் நானும் அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியரை தொடர்பு கொண்டு அவர்களுடைய குழந்தையின் உடலும் அவர்களையும் பத்திரமாக நீங்கள் அந்த சொந்த ஊருக்கு கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாக தெரிவித்தார்கள். यहाँ से आपको फ्लाइट में मिल जाएंगे, ठीक है. यहाँ से आप चेन्नई जाएंगे, पहले कोयम्बटूर से चेन्नई, चेन्नई से झारखंड, ठीक है. झारखंड में मेरे को बात करना है उस कलेक्टर को, ठीक है. उस कलेक्टर बात कर लूँगी, वहाँ से आपको एम्बुलेंस से लेके जाएंगे, ठीक है, आपके घर को, राइट. मैं कुछ नहीं कर सकती इसमें, कुछ नहीं कर सकती. मैं जानती हूँ कि बहुत दुख की बात है, मैं पढ़ाई में जाती हूँ. उसके बाद आई कैन नॉट डू एनीथिंग एल्स, राइट. थैंक यू सो मच. आपके साथ मैं अपना जो है ना वो कोयम्बटूर एयरपोर्ट तक भेजूँगी. चेन्नई एयरपोर्ट में बात कर लूँगी, वहाँ पे 2 लोग आएंगे, आपसे बात करेंगे. आपको जो फ्लाइट है ना झारखंड के लिए, उसमें आपको भिजवा देंगे. झारखंड में वहाँ पे जो कलेक्टर है उनसे बात कर लूँगी. आई एम सॉरी, हाँ, वेरी सॉरी, वेरी वेरी सॉरी. पढ़ाई नहीं करनी கடந்த 6ஆம் தேதி அன்றைக்கு சிறுத்தை தாக்கி சிவகுமார் அப்படின்ற ஒருத்தரோட குழந்தை, 3 வயது குழந்தை நான்சி அப்படின்ற குழந்தை இறந்து போச்சு. அவங்க ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சேர்ந்தவங்க. அவங்களுக்கு இங்கேருந்து தே ஹேவ் டு ட்ராவல் டு ஜான்சி டு ஜார்க்கண்ட். இப்போ போகும்பொழுது கண்டிப்பாக பை ரோட் போனோம்னா 3-4 நாள் ஆகும். அதனால் அவங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் நம்மளோட ஹானரபிள் எம்பி சார் ஒரு ஃப்ளைட் டிக்கெட் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ரம் கோயம்புத்தூர் டு ஜார்க்கண்ட் போகிற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பட் அங்கே போகணும் அப்படின்னா அவங்களோட பாடியை எம்பார்மிங் பண்ணணும். ஸோ நேற்று போஸ்ட்மார்ட்டம் பண்ணிவிட்டு இன்றைக்கி நம்மளோட மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் வி ஹவ் டன் தி எம்பார்மிங் பண்ணிட்டு நம்ம ஒரு ஆரை போட்டு அனுப்பிச்சிருக்கோம். ஸோ அவங்க இங்கேருந்து கோயம்புத்தூர் ஏர்போர்ட் வரைக்கும் போயிட்டு ஏர்போர்ட்லேருந்து வீல் சென்ட் டு சென்னை ஏர்போர்ட். சென்னையிலேருந்து வி ஹவ் டாக் டு தட் பர்டிகுலர் ஒரு செக்ஷன் ஆஃபீஸர்கிட்ட பேசிட்டு அங்கே கோஆர்டினேட் பண்ணி அங்கேருந்து தே ஆர் கோயிங் டு ராஞ்சியில் தான் அவங்க லேண்ட் ஆக போகிறாங்க. பட் அங்கே லேண்ட் ஆகிட்டு அங்கேருந்து அவங்க வீட்டை பொறுத்து சிரமமாக இருக்கும் அப்படின்னா ராஞ்சியோட கலெக்டர்கிட்ட பேசியிருக்கோம். ஸோ அங்கேருந்து அவங்க ஒரு ஆம்புலன்ஸ் வச்சு அந்த கன்சர்ன் வீட்டு வரைக்கும் போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நேற்று கொஞ்சம் அவங்க கஷ்டத்துலேயும் உணர்ச்சியிலையும் இருந்தபோது அதை வாங்க மறுத்துட்டாங்க. பட் இமீடியட்லாம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு அவங்க அந்த மாண்புக்கு சிஎம் கொடுத்ததை அவங்க அந்த 10 lakhs நிவாரண தொகை வாங்கிட்டாங்க. அந்த இனிஷியலி ஒரு உணர்ச்சிலையும் ஒரு துக்கத்துலையும் அவங்களால அதை ஏற்றுக்க முடியல. பட் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு அவங்க வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு நன்றியும் சொன்னாங்க. ஆனரபிள் சிஎம்க்கும் அண்ட் 2 பேருக்குமே அவங்க நன்றியும் சொல்லியிருக்காங்க.
மேலும் பாத்தீங்கன்னா சில இன்னும் ஒரு சிறுத்தை இருக்குதுன்னு சொல்லிட்டு வதந்தி பார்த்துட்டு இருக்காங்க. அது எப்படி மேடம்? இல்ல ஒரு சிறுத்தை அந்த இடத்துல உழவிட்டு தான் இருக்கு. கூடலூர் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா நீலகிரி மாவட்டம் அப்படின்னாவே வனவல்கள் எல்லாமே இதை இருந்துட்டு தான் இருக்கு. பட் நேத்து அந்த ஒரு சிறுத்தை சொன்னது வந்து நேத்தே நம்மளோட ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஒரு 2 கேஜும் வச்சிருக்காங்க. பட் இது வரைக்கும் அந்த சிறுத்தைனால எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. பட் 2 கேஜஸ் அண்ட் ஃபாரஸ்ட் பர்சனல் அங்க இருக்காங்க. இதன் பிறகு இவர்கள் கோவை சென்று அங்கே கோவையில் இருந்து விமானத்தில் ஏறுவதற்கு முன்பாக நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினருடைய சார்பாக நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினருடைய மனசாட்சியாக இன்றைக்கு நீலகிரி மாவட்டத்திலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஈரா பரமேஸ்குமார் அவர்களும் மற்றவர்களும் நினைவு அஞ்சலியை செலுத்தி மலர் வளையம் வைத்து பெற்றோர்களுக்கு ஆறுதலை சொல்லி விமானத்தில் செல்வதற்கான 5 டிக்கெட்டையும் கொடுத்து கண்ணீர் மல்க அவர்களை வழி அனுப்புவதற்கான ஏற்பாடுகளை ஈரா பரமேஸ்குமார் அவர்கள் செய்ததாக நமது செய்தியாளர் ஆசா அமீர் அவர்கள் கோவையில் இருந்தும் உதகையில் இருந்தும் இதனை தெரிவித்திருக்கிறார்கள். இத்தோடு நிறைவு பெறுகிறது. வணக்கம்.